ஷர்மிளா, விசில் ஊதியாட்சி என்று காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் கார்த்திக் உடனடியாக ட்விட்டர் பதிவில் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். மற்ற கட்சிகளும் தாவேகாவிற்கு செல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்ற கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள 2 வரி ட்விட்டர் செய்தி இப்போது மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தில் திமுக கூட்டணி குறித்து பொதுவெளியில் விமர்சிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கிய சில நிமிடங்களிலேயே அவர் இந்த வரவேற்பு பதிவை போட்டிருக்கிறார். விசில் ஊதியாட்சி அனைத்து கட்சிகளும் செல்வதற்கு தயாராகிவிட்டன என்றும் விசில் சின்னம் தாவேகாவிற்கு ஒதுக்கீடு செய்ததற்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜயை முதலில் சந்தித்ததில் இருந்துதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு அதிக இடங்கள் என பல்வேறு முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பி வந்தன. இந்த சூழ்நிலையில் அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களும் பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ந்து திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்பது முக்கியம் என்பதை வலியுறுத்தினார்கள். இதன் பின்னர் தான் காங்கிரஸ் உயர்நிலை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பொதுவெளியில் கூட்டணி குறித்து சர்ச்சைக்குரிய பதிவுகளை பதிவிட வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி இன்னும் தாவேகாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்ற தகவல் தொடர்ந்து அரசியல் அரங்கில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது மீண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள பதிவால் விசில் சின்னத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கீடு செய்த சில நிமிடங்களிலேயே காங்கிரஸ் கட்சியில் இருந்துதான் அதற்கு வரவேற்பு தெரிவித்து பதிவு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி அனைத்து கட்சிகளும் செல்வதற்கு தயாராகி விட்டன என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். எந்த கட்சிகள் அங்கு செல்ல தயாராக இருக்கிறது என்பதும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு மட்டும் தெரியுமா, அல்லது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறதா என்று மீண்டும் இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே இந்த பிரச்சார செயலாளர் நாஞ்சில் சம்பத் அளித்த பேட்டியின் போது தேசிய கட்சி ஒன்று விரைவில் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையும் என்றும் மாநில கட்சி ஒன்று இணையும் என்றும் நாஞ்சில் சம்பத் சற்று முன்பு அந்த பேட்டியின் போது விசில் சின்னம் ஒதுக்கியவுடன் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான பிரச்சார செயலாளர் நாஞ்சில் சம்பத் அளித்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த நிமிடமே பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரப்போகும் தேசிய கட்சி நாஞ்சில் சம்பத் கூறியபடி அது காங்கிரஸ் தானா என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்களோ என்ற சர்ச்சை மீண்டும் எழுந்திருக்கிறது. இதனால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிக்கிறதா என்ற சந்தேகம் மேலும் மேலும் வலுவடைந்திருந்தது. 2 நாட்கள் அந்த சந்தேகம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் இந்த விசில் சின்னம் ஒதுக்கிய மறுநிமிடமே விசில் ஊதியாட்சி என்பது தாவேகாவிற்கு காங்கிரஸ் போவதற்கான விசில் ஊதியாட்சி என்ற அர்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பதிவை போட்டிருக்கிறார் என்பதே பொதுவெளியில் அது கணிக்கப்படுகிறது. இந்த கணிப்பு உண்மையாகுமா அல்லது கூட்டணிகளில் தலைகீழ் மாற்றம் ஏற்படுமா? காங்கிரஸ் கட்சியின் தொடர் மௌனம் எதை கூறுகிறது? காங்கிரஸ் கட்சியின் தலைமை அங்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இது குறித்து என்ன அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் இதுவரை ஒன்றும் கூறவில்லை என்பதுதான் உண்மை. இதனால் காங்கிரஸ் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தோடு தொடர்பிலும் கூட்டணி சேரும் நோக்கத்திலும் தான் இருக்கிறது என்பது காங்கிரஸ் தலைமையின் செயல்பாடுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஷர்மிளா, விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.